வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு அமைதியான மனதினிலே. உயிரினங்கள் எல்லாவற்றிலும் மனிதன் சிறந்தவன். அமைதி மனித இன வாழ்வில் நிறைவைத் தரும் தெய்வீக இன்பமாகும். ஒரு மதிப்புடைய வாழ்க்கை செல்வமே அமைதி. அதனால்தான் மக்களில் பெரும்பாலோர் அமைதியை விரும்புகின்றனர். பேரறிஞர்கள் அமைதிக்காகவே தங்களது ஆற்றலை அர்ப்பணிக்கின்றனர். மனித மனம் அமைதி தேடி அலைகிறது. அது மனவளக்கலை பயிற்சியில் கிடைக்கிறது. அமைதியாக இருக்கும்போது மனம் நிம்மதியாக நிறைவாக உணர்கிறது. அமைதி என்பது வெளியே புறத்தே அல்ல, நம் உள்ளே இருக்கிறது. அது மனம் சார்ந்தது. புறச்சூழல்களால் பாதிக்கப்படாது இருப்பதுதான் அமைதி என்கிறார் மகாத்மா காந்தி. அமைதி என்றால் என்ன என்று பார்ப்போமா? சப்தம் இல்லாத சூழலை அமைதி என கூற முடியாது. அதை நிசப்தம் எனலாமே ஒழிய அது அமைதியாகாது. மொழியற்ற நிலை கூட மௌனம்தான். அமைதி ஒரு அழகிய கவிதை. அமைதி என்பது இருப்பதும் அல்ல, இல்லாததும் அல்ல. அது ஒரு உணர்வு மட்டுமே. தனிமனிதன் தேவைக்கு மதிப்பளித்து தரணியெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்ய மனித இனம் முயற்சித்து வெற்றி கண்டால் உலகம் முழுவதும் அமைதி நிறையும் என்கிறார் நமது மகரிஷி அவர்கள். ஒரு புது கவிதை. தாய்க்கருவில் அமைதியாக இருந்தோம், உலகம் அதை கண்டோம், அமைதி இழந்தோம். ஆம், உண்மைதான். அறிவின் அமைதி என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் அளித்துள்ள ஒரு கவிதையை காண்போமா? பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு இவை மூன்றும் பிறழாது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாகும். சீரமைப்பின் அளவொக்க சிந்தைக்கும் உடலுக்கும் சிறப்புண்டாம். இனிமையும் அமைதியும் உள வாழ்வாம். அமைதி என்பது பகைமை இல்லாத நிலையாகும். அமைதி என்றால் வன்முறை சாராத வாழ்வு என்பதே சரியான விடையாகும். அமைதியை தேடும் நாம் கண்களை மூடுவதற்கு பதிலாக மனதை மூட வேண்டும் என்கிறார் புத்தர். பலர் தியானத்திலும் கண்கள் மூடியிருப்பர். ஆனால் மனம் திறந்து கிடக்கும். அது ஊர் சுற்றும். மனதை மூடுவதுதான் அமைதிக்கான ஒரே வழியாகும். அமைதி பற்றி நமது முன்னோர்கள் பெரியவர்கள் கூறிய ஒரு சில கருத்துக்களை கேட்போமா? என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. இது விவேகானந்தர். அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய். இதுவும் விவேகானந்தர் அவர்களின் அறிவுரைகளே. அமைதி ஒரு புன்னகையில்தான் தொடர்கிறது. இது நமது அன்னை தெரசா. விடியும் பூமி அமைதிக்காகவே விடிகவே என்றார் கவிமணி வைரமுத்து. மன அமைதியை ஓரிரு நாட்களில் கொண்டு வர இங்கு மருந்து மாத்திரை ஏதும் இல்லை. மனவளக்கலை பயிற்சியில் மௌனம், தியானம், அகத்தாய்வு ஆகிய பயிற்சிகளே தனிமனித அமைதிக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அமைதி அழகானது. மனம் அமைதியை அனுபவிக்கிறது, ஆனந்தம் அடைகிறது. அமைதி ஆழமானது, தெய்வீகமானது. இது எல்லோருக்கும் தேவை. அமைதியை நாம் அளித்து மகிழ்வதால் மறுபரிசாக அமைதியே நமக்கு கிடைக்கும் என்பதே உண்மை. ஒரு சிறிய கதையின் மூலம் அமைதி தத்துவத்தை விளங்கிக் கொள்வோமா? சீனாவில் அமைதி என்ற தலைப்பில் ஒரு ஓவியப் போட்டி நடந்தது. அமைதியான நதி, ஆளரவமில்லாத பூங்கா, சலனமில்லாத குளம், சந்தடி இல்லாத சாலை என பல ஓவியங்கள் வந்திருந்தன. ஆனால் பரிசுக்கு உரியதாக மன்னர் தேர்ந்தெடுத்ததோ இடி, மின்னல், புயல், கடும் மழை, பயங்கரமான மரங்களின் பேயாட்டம், கடலின் சீற்றம், தலை தெறிக்க ஓடும் மக்கள் காணப்படும் ஓவியத்தை தேர்ந்தெடுக்கின்றார். அரசே, இதுவா அமைதி என அமைச்சர் கேட்க, அரசர் ஓவியத்தை காட்டி, அமைச்சரே, சற்று ஓவியத்தை உற்று பாருங்கள். பதட்டமான இந்த சூழலிலும் அமைதியாக ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு இரை ஊட்டி கொண்டிருக்கிறது. புறச்சூழல் எப்படி இருந்தாலும் அமைதியாக அப்பறவை நமக்கு உணர்த்துவது அமைதி ஒன்றே. அமைதி புறத்தூய்மையில் இல்லை, அகத்தில் இருக்கிறது. புரிகிறதா என்றார். ஆம், அமைதி நம் அகத்தில்தான் இருக்கிறது, நம் இல்லத்தில்தான் இருக்கிறது. தனிமனித அமைதியே குடும்ப அமைதியாக, சமுதாய அமைதியாக மாறி உலக அமைதியாக மாறும். அமைதியை எப்பொழுது மனிதன் இழக்கின்றான் என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்.
தனதென்று பெற்று காக்கும் பொருள்கள் பெருகும் அளவிற்கேற்ப பெரிதும் கவலை எய்தி அமைதியை இழக்கின்றான் மனிதன். மனதினிலே அமைதி வேண்டும் எனில் ஆன்மீகத் துறையினிலே முன்னேறும் அளவிற்கு அமைதியும் இன்பமும் உண்டாகும் மனிதனுக்கு என்கிறார் மகரிஷி. அன்பு ஒன்றே அமைதிக்கான வித்து ஆகும். தான் அருட்பணி தொண்டாற்ற வந்த காரணத்திற்கு அமைதியையே முக்கியமான காரணமாக கூறுகின்றார் மகரிஷி அவர்கள். அருள் ஓங்கி உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டி அருள் விளங்கச் செய்யும் ஓர் அருட்பணியை மேற்கொண்டேன் என்று தெரிவிக்கின்றார். உலக அமைதி தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உலக அமைதி குறித்த பாடல் ஒன்றை சிந்திப்போமா? உலக அமைதி. அமைதி எது? மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்து உலகப் பேரரசு. அதாவது ஓர் உலக கூட்டாட்சி அமைந்தால்தான் அமைதி உலகில் நிலவும் என்பதே உண்மை. உலகில் அமைதி நிலவினால் மனதினிலும் அமைதி நிலவும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆகும். தனிமனித மனதில், குடும்பத்தில், சமுதாயத்தில், உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் எனில் அருட்தந்தையின் உலக அமைதி தவம் நாள்தோறும் நாம் செய்து வந்தால் மனமும் அமைதி பெறும், உலகமும் அமைதி பெறும். அத்தாரக மந்திரம் இதோ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி. வாழ்க வளமுடன்.